இருக்கிற துயரங்கள். அது வெளியில சொல்றதே இல்ல. அது சொல்லனா தமிழ் தனிமை துயரமா இருக்கு. அத பத்தி ரொம்ப முக்கியமான டாபிக். பேசப்படாத ஒரு டாபிக். அவசியம் பேச வேண்டிய டாபிக். மேனக புன்னகை மேடம். அவங்க ஆல் இந்தியா ரேடியோல வேலை செய்திருக்காங்க. தமிழ் ஆர்வலர், பேச்சாளர். அவங்க இன்னைக்கு சொல்லனா தனிமை துயர் பத்தி பேச போறாங்க. சரிங்க. வாளொடு என் வன்கண்ணார் அல்லார்க்கு நூலொடு என் நுண் அவை அஞ்சுபவர்க்கு என்னும் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கினை முன்வைத்து எனது உரையை தொடங்குகிறேன். அதாவது நம்ம பிரச்சனை அப்படின்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போவோம், இல்லை ஏதாவது ஒரு புத்தகங்கள் படிப்போம். அதுவும் மீறினா ஒரு யூடியூப்ல ஷாலினி மேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்க நம்மளுடைய மன பிரச்சனைகளுக்கு அவ்வளோ அழகா எப்படி ஏன் இப்படி ஆண் பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க, ஏன் உறவுகள்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா நமக்கு சொல்லி ஒரு புரிதலை ஏற்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட மானசீக குருவான எங்கள் மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்ப வந்து இந்த தனிமை அப்படின்னா இப்ப நாங்க வந்து மிஷிகன்ல இருக்கோம் மேடம். இங்க வந்து 4 மாசம் வந்து பயங்கர குளிரா இருக்கும், ஸ்னோவா இருக்கும். அதாவது ஸ்னோ, சண்டே, அப்புறம் வந்து சம்ஸ். இந்த 3ம் வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன் மேம். அப்படி ஒரு தனிமையா மன அழுத்தமா அன்னைக்கு இருக்கும். அதாவது அந்த நேரத்துல வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வீட்டை விட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த அந்த ஒரு தனிமை உணர்வுல நம்ம வார்த்தைகள் வந்து மேல மாறி மாறி பேசி அது ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு உருவாகும். அதுக்கு பேசிக் காரணமே என்னன்னா ஒரு இனம் புரியாத தனிமை உணர்வு. அது அந்த சீசனல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவா கூட காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து சரி நம்ம இந்த அமெரிக்காவுக்கு வந்துட்டோம், நல்லபடியா நம்ம செட்டில் ஆயிட்டோம். ரொம்ப தனிமையா தானே இருக்கு, நமக்கு நல்ல உறவுகள் எல்லாமே இந்தியாலலாம் இருக்காங்க, நம்ம கால் பண்ணி பேசுவோம், அந்த தனிமை உணர்வை குறைச்சிப்போம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். அவங்க வந்து அதாவது மதிப்பிற்குரிய ஸ்டாலின், மோடி அவர்களை கூட போன்ல பிடிச்சிடலாம். ஆனா அவங்களெல்லாம் வந்து போன்ல பிடிக்கவே முடியாது. அவ்வளோ நான் ரொம்ப பிஸி அப்படிம்பாங்க எப்போதும். அப்படி போன்ல அவங்க பேசினா கூட வாங்க 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 யாராவது வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு நம்ம போன்ல இருக்கும்போதே பேசுவாங்க. நம்ம ஏற்கனவே இங்க தனிமையா இருப்போம், அவங்க வந்து இன்னும் எல்லார் கூடயும் உறவுகள் சுற்றங்கள் கூட இருக்கிறத பார்த்து இன்னும் வந்து ஒரு பொறாமையா தான் இருக்கும். தனிமை உணர்வு இன்னுமே அதிகமா தான் இருக்கும். அந்த மாதிரி இன்னொன்னு வந்து நம்ம இங்க தனியா தான் இருக்கோம்னு நிறைய வீட்டு பிரச்சனைகள் எதுவுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்தியா போனா ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். அது வந்து நம்ம தனித்து விடப்பட்டோமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையையும் உருவாக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப சரி நம்ம இங்க வெளியில எல்லாம் இங்க இருக்கோம், நம்ம இங்கேயும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசுவோம். ஏன் நீங்க கேட்கலாம் ஏன் அமெரிக்கன்ஸ்ட எல்லாம் போய் பேசக்கூடாதான்னு. அவங்க வந்து ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஹவ் இஸ் வெதர், இட்ஸ் அ நைஸ் வெதர், அதுக்கு மேல பேசவே மாட்டாங்க அவங்க. அதனால வந்து சரி நம்ம 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 வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியா குரூப்பிசம் நம்ம குரூப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க என்ன பிரச்சனைன்னா ஒரு 6-7 குடும்பம் இருக்கும், அதுல ஒரு குடும்பம் மட்டும் அதாவது இங்க வந்து பெரும்பாலான மேபி இந்த டாக்டர்ஸ் அப்புறம் பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து அவங்க பெரிய வருமானங்களை ஈட்டலாம். ஆனா வந்து இந்த மத்த இன்ஜினியர்ஸ், ஐடி எல்லாருமே வந்து நாங்க ஒரு 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 பெரிய பெரிய சம்பள வித்தியாசங்கள்லாம் இருக்காது. இருந்தாலும் அவங்க வந்து சிறுவாடா சேர்த்து வச்சு அவங்க ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒண்ணு கட்டிடுவாங்க, ஒரு பிரீமியம் கார் வாங்கிடுவாங்க. அதுல என்னன்னா ஜாம்பி மாதிரி மத்த எல்லாருமே வந்து அது மாதிரியே வந்து அது மாதிரியே பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க. நமக்கு வந்து வேறு விதமான வேறு விதமான ஆர்வங்கள் இருக்கலாம். நிறைய டூர் போகணும்னு நினைப்போம், நிறைய வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு செலவு பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அப்படி அந்த குரூப்புக்கு போகும்போது நம்ம மட்டும் தனியா விடப்படுவோம். ஏன்னா அது கொஞ்ச நாள் ஒரு நல்லா தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நாளுக்கு பிறகு நம்ம மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு அந்த ஃபீல் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணும் இருக்கும். இன்னொன்னு இங்க வந்து ஒரு வயது வித்தியாசம் உள்ள குழந்தைகளை கூட வந்து அதுங்க ஒண்ணா விளையாடாதுங்க. ஒரு வயசு வித்தியாசம் இருந்தா கூட அந்த ஒரு மீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் போர்ட், எனக்கு தனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதனால வந்து நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்து அவங்க அலவரிசையோட பார்த்து நம்ம
பேசுறதுமே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்காது. அதுவும் ஒரு தனிமைக்கு ஒரு காரணமா அமையும். அதுக்கடுத்து சரி நம்ம ஆச்சு ஒரு 6, 7 வருஷம் ஆச்சு. குழந்தைங்கலாம் பொறந்துச்சு. நம்மளும் ஒரு வேலைக்கு போவோம். வீட்லயே இருக்கிறது தான். அந்த தனியா இருக்கிறது தான் நமக்கு அப்படி தோணுதோ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போவோம். வேலைக்கு போனா வந்து, ஆ நம்ம வந்து அமெரிக்கர்கள், ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ், மெக்சிகன்ஸ் இந்த மாதிரி பலதரப்பட்ட கலாச்சார மக்கள் கூடலாம் பேசப் போறோம். நம்ம மனசே விசாலம் அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கணினி துறைக்கு போவோம். அங்க போய் பார்த்தா அதே இந்தியன்ஸ் உட்கார்ந்திருப்பாங்க. அதே இந்தியன் பாலிடிக்ஸ். ஐயோ! இதுக்கு வந்து அதாவது இந்த அடுப்புக்கு பயந்துகிட்டு நெருப்புல விழுந்துதான் மீனுன்னு சொல்லுவாங்க. ஏதோ அந்த மாதிரி வந்து நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு இங்க ஒரு இவ்ளோ பெரிய பாலிடிக்ஸ்ல மாட்னோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அ மன அழுத்தம் வந்துரும். அதுவும் இந்த லஞ்ச் டைம்லலாம் பேசுவாங்க பாருங்க. என் புள்ள வந்து டேக்ல இருக்கு. இந்த புள்ள லீக் லீக் காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து என் பையன் டாக்டர் ஆயிருப்பான். என்னமோ இவங்க டாக்டரா ஆயி அவங்க டாக்டர் ஷாலினி மாரி சமூக தொண்டு ஆற்ற போற மாதிரி. எல்லாம் மணி மைண்டட் பேசிக்கலின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அப்பா அந்த கும்பல்ல இருந்து எப்படா விட்டு வெளியில வரலாம், தனியாவே இருந்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஆ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் தனிமையாலாம் இருந்து, சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு வீடெல்லாம் வாங்கி, நெறைய பேர் கூட நம்ம பழகலாம் அப்படின்லாம் வீடு வாங்குவோம். அத பத்தி நான் ஒரு கவிதையே எழுதியிருக்கேன் மேடம். அதாவது கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தவள் வெளிநாட்டில் வீடு வாங்கினாள் நட்புக்காக. அ அப்பொழுதுதான் ஒருவர் முடிவெடுத்திருப்பார் நண்பர் வீட்டில் தங்கக்கூடாது என்று. இன்னொருவரோ 4 பேராய் 4 அறை கொண்ட வீட்டில் ஒரு அறையில் தங்கி தூக்கமில்லை என்று குறை கூறுபவர். உறவினனோ பறந்து வந்து தங்குவதில் கணக்காய் கவனம். எப்படியாயினும் எவ்வசதி இருந்தும் வந்து தங்கும் நட்புக்கோ உறவுக்காய் தன்னை நாள்தோறும் புதுப்பித்துக் கொண்டு காத்திருக்கிறது விருந்தோம்பலுக்கான வீடு ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதின மேடம். அது நிறைய கதம்பம் இதழ்ல கூட வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வந்து என்னுடைய தனிமை அதை நான் எப்படியெல்லாம் போக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளவு விஷயங்கள்லாம் நான் இந்த இந்த கவிதையே அதனால வந்ததுதான். இது மாதிரி என்னுடைய மனக்குமுறல்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது என் மேலதான் பிரச்சனையா இல்ல இது தனிமையால வரதா? அதுக்கு நீங்க தான் மேடம் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.